ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிப்ளி பாப்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க. கோயம்புத்தூரில் பர்டிகுலராக இந்த கடைக்கு மட்டும் நீங்கள் போகாதீங்க. அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூட்டிகிட்டே போகாதீங்க. ஏன்னா திரும்ப உங்களை இங்கேயே கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக ஃபலூடா, ஐஸ்கிரீம், அப்புறம் சாண்ட்விச்சஸ், ஸ்நாக்ஸ், ஃப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டியில் கொடுக்குறாங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னா, சுங்கத்துலேருந்து டவுன் ஹால் போகிற வழியில் 100 feet டிஸ்டன்ஸில் டிப்போக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. கீழே பெங்களூர் ஜூஸின்னு ஷாப் இருக்கும், மேலே சைனா வேலி ஹோட்டல் இருக்கும். கீழே பெங்களூர் ஜூஸிக்கு தாங்க நான் போய் ட்ரை பண்ணேன். எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இங்கே உள்ளே போனோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆம்பியன்ஸ் வைஸ் கடை பெருசு தான். நீங்கள் பட்ஜெட்டில் வருமா இல்லையான்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். 20 rupeesலேருந்து உங்களுக்கு ஜூஸஸ், சோடா எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த சோடா வெரைட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மெனு கார்டில் எல்லா டைப்ஸ் ஆஃப் லைம் மிக்ஸ்டு சோடாஸுமே இருக்கும். இது ஸ்டார்டிங் 20 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது போக சர்பத் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு 55 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஹெல்த் ஸ்பெஷல் ஜூஸஸ்ன்னு சொல்லிட்டு ஏபிசி ஜூஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது போக ஃப்ரெஷ் ஜூஸஸ், லஸ்ஸி, மில்க் ஷேக், அப்புறம் ப்ரௌனீஸ், அந்த மாதிரி வெரைட்டிஸும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அப்புறம் ஸ்பெஷலாக மலபார் சைடு, கேரளா சைட் டிஷ்ஷஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெண்டர் கோகோனட்லேயும், மேங்கோலேயும், ஸ்ட்ராபெரிலையும், பட்டர் ஃப்ரூட்டில், பட்டர் ஸ்காட்சில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இது போகவும் உங்களுக்கு ஸ்நாக்ஸாக சாப்பிட்ணுன்னா ஃப்ரைஸும் சாண்ட்விச்சஸ் எல்லாமே கிடைக்கிது. ஃப்ரைஸ்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஸ் கோட்டட் ஃப்ரைஸ், கிறிஸ்பி ஃப்ரைஸ், ஸ்பைசி ஃப்ரைஸ்னு உங்களுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. இங்கே ஆம்பியன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலி, கப்புள்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நீட்டாக வந்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி நாங்கள் வாங்கின மெனு பார்த்திங்கன்னா ஒரு சாண்ட்விச்சும், வெஜ் சாண்ட்விச்சும், ராயல் ஃபலூடாவும் வாங்கியிருந்தோம். சாண்ட்விச் 75 rupees, ஃபலூடா பார்த்திங்கன்னா 115 rupees தான். டோட்டலாக எங்களுக்கு டேக்ஸ் எல்லாமே சேர்த்தியே உங்களுக்கு 200 rupees வந்துச்சு. ஃபலூடா பார்த்திங்கன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. நல்ல பெரிய ஃபலூடா, மேலே ஐஸ் பவுன்ஸ் வச்சு, கீழே மில்க் ஷேக், அதுக்கு கீழே நம்மளுக்கு எப்பயும் ஃபலூடாவில் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சேமியா மட்டும் இன்றைக்கி ஆட் பண்ண வேணான்னு சொன்னாங்காட்டிக்கு நம்மளுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் இவங்க கொடுக்குறாங்க. நாங்கள் மேலே நிறைய கிறிஸ்ப்ஸ் போட்டிருந்தாங்க, ப்ளஸ் நட்ஸும் போட்டிருந்தாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமையும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். சைடில் சாண்ட்விச்சும் அடுத்து வந்துருச்சு. சாண்ட்விச் பார்த்தோம்னா ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. உள்ள மயனீஸும் சீஸ் ப்ளஸ் க்ரீமும் போட்டு சாண்ட்விச், அது தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு சாஸ் அண்ட் மறுபடியும் மயனீஸும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நல்ல ஓவர் லோடடாக இருக்கும், உங்களுக்கு குறையே சொல்ல முடியாதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக மைல்டு ஃப்ளேவரில் குழந்தைங்க கூட தாராளமாக இந்த சாண்ட்விட்சை சாப்பிட்லாம். அந்த மாதிரி நாங்கள் சாண்ட்விட்சை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுவுமே நல்லா 3 layered சாண்ட்விச் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் ஃபலூடாவில் மேலே இருக்க ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கீழே கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கணுன்னே எடுத்தோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரூட்ஸு, நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டிருந்தாங்க, மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ். இது எல்லாமே 115 rupeesக்கு இது ரொம்பவே சூப்பருங்க. அது போகவும் நம்ம டேபிள்லேயே வந்து உங்களுக்கு ஸ்கேனர் இருக்குது. இந்த ஸ்கேனர் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம அங்கேயே டைனிங் பண்ணுறது இல்லை பார்சல் பண்ணுறது கூட இவங்க ரொம்ப அழகாக தராங்க. கீழே பார்த்திங்கன்னா ஃபலூடாவில் ஜெல்லி எல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க சாப்பிட்டோம். என்ன கஷ்டம்னா டேஸ்ட் வைஸ் இல்லை, குவான்டிட்டி நிறைய இருந்துச்சு, சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு முடித்தோம். இங்கே அது மட்டும் இல்லைங்க, இங்கே வர கஸ்டமர்ஸ் அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் நோட்ஸில் எழுதி அங்கங்கே பின் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே நிறைய ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துக்கலாங்க. குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கங்கே அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து எப்படி இருக்குன்னு உங்கள் வியூ சொல்லுங்கள்.